சிம்பிள் அண்ட் ஈஸி டொமேட்டோ குழம்பு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம், ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் சும்மா வதங்கினா போதும், கோல்டன் கலர் எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட காரமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம சில்லி ஆட் பண்ணுறதுனால காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணதுமே ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் விடணும். சைடில் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க, நிறைய சூடு விழும். கிச்சனில் இருக்கும் போது எப்போவுமே அவ்வளோதான், ஸ்டவ் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நிறைய சூடு பட்டுகிட்டே இருக்கும். உங்களுக்கும் எப்படியேவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 ப்ரெஷர் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. அந்த டொமேட்டோஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைஞ்சி சர்வ் பண்ணாலுமே சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இது வந்து இட்லி ஒரு தோசை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இது என்னோடய ஃபேவரெட் ரெசிபி கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபேவரெட் டிஷ்ஷாகவே மாறிடுச்சு. நான் எப்போல்லாம் இட்லி செய்கிறேனோ இது வந்து கன்ஃபார்மாக செஞ்சுடுவேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னும் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.